திமுக வாக்கு வங்கிக்கும் விஜயனுடைய வாக்கு வங்கிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இளம் தலைமுறை வாக்காளர்களை கவர்கிற ஒரு திட்டத்திற்காக தான் அவர் அதை குறிவைத்தான் அவர் வர்றார். ஏற்கனவே இருக்கிற வாக்கு வங்கிக்கும் அவருக்கும் சம்மதம் கிடையாது. இளைஞர்கள் இன்னைக்கு இருக்கிற 2K கிட்ஸ், ஒரு 30 வயதுக்காரர்கள், அவர்கள் விஜய் ஆதரவாளர்களாக இருப்பாங்க. அவங்கள ஒரு குறிப்பிட்ட சதவீதம் அவருக்கான வாக்காளர்களாக மாறுவாங்க. திமுகவினரும் விஜய் ரசிகர்கள் இருப்பாங்க, அவங்களும் இந்த பக்கம் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கும்ல. திரையில் பார்க்கிற நட்சத்திரத்தை தரையில் ஒருவன் பார்க்க தொடங்கிவிட்டால் வியப்பு தீர்ந்துவிடும். யாருக்காக போராடுறீங்க? உங்களுடைய நட்பு சக்தி யாரு? எதிர்நிலைப்பாட்டில் இருப்ப எதிரியா? இல்ல, இந்த இடத்துல திமுகவை தாண்டி அதிமுக இப்போ கொஞ்சம் பலவீனமாகத்தான் இருக்குன்னு அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுது. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல பாஜக கூட்டணி நாங்கள் அதிமுக இடத்தை பிடித்து விட்டோம்னு சொல்றாங்க. எங்க விஜய் அந்த இடத்தை பிடிப்பதற்கு போட்டி போடுவாரோ? வசந்த பவன் திறக்கிறதுனால புகாரி ஹோட்டல் ஓடாதுன்னு சொல்ற மாதிரி நீங்க பேசுறீங்க. இல்ல, விஜய் அவர்கள் இப்ப வரும்போதே தனித்து நின்று களம் காணுவது சரியாக இருக்குமா, இல்லது சீமானோடு கூட்டணி சேர்ந்து அந்த நிலைப்பாட்டில் வந்தா ஒரு வெற்றி? சீமானோடு நான் கூட்டணி காண்பேன்னு விஜய் என்னைக்கு சொன்னாரு? இல்ல, சீமான் சொல்றாரு தம்பி வந்தா. சீமான் ஒருதலை காதலுங்க. நான் அவரா சொல்லிக்கிறாருங்க, தம்பி வந்தா நல்லா. ஒருதலை காதல் தானே? ஆமாங்க, ஒருதலை காதல் தாங்க. அவர் என்னங்க சொன்னாரு? விஜய் என்னங்க சொன்னாரு? இவரா சொல்லிக்கிறாரு. நான் ரவுடி தான் சொல்லுவாங்களா, அது மாதிரி சொல்றாரு. இப்ப சீமான் முதல் முறையா பேசுறாருல. ஆமா, இதுக்கு முன்னாடி ஏன் பேசல? இவ்வளவு நாளா ஏன் தனித்து நின்றாரு? இல்ல, அவர் தனித்துன்னு சொன்னது காரணம் இது ஊழல் சொன்ன ஊழல் யாரு சாயம் பூசின கட்சிகளோட கூட்டணி கிடையாது தான் சொல்லியிருக்காரு. நாம் தமிழர் கட்சிக்குள்ளேயே ஊழல் இருக்கு. நாம் தமிழர் கட்சியினுடைய பிளவு அரசியலில் போறாங்க. மிக முக்கியமான விஷயம் என்னவா இருக்குன்னா வசூல் வேட்டை தான். ஒவ்வொரு கட்சிக்கும் வேற வேற சின்னங்கள் இருக்கு, வேற வேற கலர் வச்சிருக்காங்கல்ல, கொடி வண்ணங்கள் வேறையா இருக்குல்ல. அதெல்லாம் பார்த்து தானே நீங்க டிசைன். இல்ல, இந்த இடத்துல அவசரப்படுறாரு விஜய். அவருக்கு தெரியாதுங்க அவசரப்படுற அரசியல் தெரியலன்றீங்களா? அவருக்கு என்ன தெரியும்? அரசியல் எப்படி தெரியும்? குஷியானதுன்னு கூட ஒருத்தர் இருக்காரு. குஷியானது என்ன பேரறிஞர், அரசியல் பேரறிஞரா, திறனாய்வாளரா? அரசியல்ல போய் மாநாடு நடத்தும் போது கொள்கை சொல்றீங்க. அப்ப உங்கள்கிட்ட என்ன விஷயம் இருக்குன்னு கேட்கிறேன். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய ராஜகம்பீரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், விஜய் அவர்கள் புதுசாக அரசியல் களத்துக்குள்ளே வந்திருக்காரு. இப்போ 2 நாட்களுக்கு முன்னாடி கொடியும் அறிமுகம் செய்து வச்சிருக்காரு. விஜய் அவர்கள் வாக்குகளை அறுவடை செய்ய வேண்டும் என்றால் ஆளும் கட்சியான திமுகவிலிருந்து எத்தனை சதவீதம் வாக்குகளை அறுவடை செய்வார்னு நினைக்கிறீங்க? திமுக ஏறத்தாழ 75வது ஆண்டு காலத்தை நோக்கி ஒரு பவள விழா காலத்தை நெருங்கி விட்டது. ஆமாம், அதற்கு ஒரு நீண்ட பாரம்பரியம் இருக்கிறது. பெரியார் தொடங்கி பெரியாரினுடைய பகுத்தறிவு கருத்துக்கள், சமூக நீதி கருத்துக்களை அண்ணா வெகுஜன மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து அதை ஒரு அதிகார மையமாக அவர் மாற்றுகிற போது அவர் இயற்கை அவரை பறித்து கொண்ட போது கலைஞர் ஒரு ஏறத்தாழ ஒரு 50 ஆண்டு கால அரசியலை செய்து ஒரு மாபெரும் இயக்கமாக அது பற்றி படர்ந்து நிற்கிறது. எம்ஜிஆர் என்கிற மாபெரும் வசீகர சக்தி இருந்த காலத்திலேயே திமுக அழிந்து விடவில்லை, வாக்கு வங்கியை இழந்து விடவில்லை. வெற்றி வாய்ப்பை தவற விட்டிருக்கிறார்கள் எம்ஜிஆர் இருக்கும்போது. ஆனால் கட்சி என்கிற கட்டுமானம், கட்டமைப்பு வலிமையாகத்தான் இருந்தது. எதிர்கட்சி அரசியல் வலிமையாகத்தான் இருந்தது. அதனால்தான் அந்த கட்சி, அந்த தலைவர்கள் மறைந்த பின்பு மற்ற கட்சிகள்லாம் பலவீனம் அடையுது. அதிமுக ஜெயலலிதா மறைவுக்கு பின்பு ஒரு பெரிய பின்னடைவை சந்தித்தது. கலைஞர் மரணத்திற்கு பின்னால் திமுக ஒரு பெரிய பின்னடைவை சந்திக்கல. அந்த வெற்றியை தக்க வைக்கக்கூடிய இடத்தில் திமுக இருக்கு. அதனால திமுக என்பது ஒரு பெரிய ஆலமரமாக இருக்கிறதுனால திமுக வாக்கு வங்கிக்கும் விஜயனுடைய வாக்கு வங்கிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. புதிய இளைஞர்கள், புதிய வாக்காளர்கள், இளம் தலைமுறை வாக்காளர்களை கவர்கிற ஒரு திட்டத்திற்காக தான் அவர் அதை குறிவைத்தான் அவர் வர்றாரு. ஏற்கனவே இருக்கிற வாக்கு வங்கிக்கும் அவருக்கும் சம்மதம் கிடையாது. இல்லை, எதிர்பார் அப்படின்னா யாரும் அதிகமாக எதிர்பார்த்து நினைக்கிறீங்க? மத்தியில் ஆளக்கூடிய பாஜகவையா இல்லை எங்கே ஆளக்கூடிய திமுகவையா? இல்லை, பாஜக எதிர்ப்பை அவர் நேரடித்தன்மை இல்லாமல் வெளிப்படுத்திட்டார். ஏற்கனவே நீட் எதிர்ப்பாக இருக்கலாம், தூத்துக்குடி துப்பாக்கி சூடு போன்ற சம்பவங்கள்ல எல்லாவற்றிலையுமே அவர் அந்த எதிர்ப்பை பதிவு செஞ்சுட்டு தான் இருக்காரு. நேரடித்தன்மையாக ஒரு அரசியல் தலைவராக வராத சூழல்லையே அவர் வெளிப்படுத்திட்டார் அதை. அப்போ கல்வி மாநில பட்டியலுக்கு திரும்ப வேண்டும்ங்கிற வரைக்கும் அவர் பேசிட்டார். இப்போ அதிகார போட்டி என்று வருகிற போது திமுகவுக்கு எதிர்நிலைப்பாடு அவர் எடுப்பார். அதில் ஒன்றும் மாற்று கருத்து எனக்கு கிடையாது. ஆனால் அந்த வாக்கு வங்கி இவருக்கு வரும்னு சொல்ல முடியாது. இளைஞர்கள் இன்னைக்கு இருக்கிற 2K கிட்ஸ்,
ஒரு 30 வயதுக்காரர்கள் அவர்கள் வந்து விஜய் ஆதரவாளர்களாக இருப்பாங்க. அவங்கள ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வந்து அவருக்கான வாக்காளர்களாக மாறுவாங்க. சார் திமுகவினரும் விஜய் ரசிகர்கள் இருப்பாங்களா, அவங்களும் இந்த பக்கம் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கும்ல? அதாவது திமுக, நான் திரும்ப திரும்ப சொல்றேன், திமுக ஒரு மிகப்பெரிய வரலாற்று இயக்கம். இதெல்லாம் வந்து நான் தான் எம்ஜிஆரை விட இப்போ வலிமையானவர்னு சொல்ல வரீங்களா விஜய? அந்த வாக்கு வங்கி எப்படி வரும்? இல்ல அதே இடத்துல தானே இருந்து இவர் வர்றாரு. எம்ஜிஆர் இருந்த இடத்துல இருந்து இவர் வர்றாரு. இல்ல அவர் இடத்துல இருந்து வரல. அதாவது சினிமாவை சொல்றீங்க நீங்க. ஆமா, நான் சினிமாவை சொல்லல. எம்ஜிஆர் திமுக 20 ஆண்டு காலம் இருந்திருக்காரு. சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு, பொருளாளராக இருந்திருக்காரு, ஏன் கிங் மேக்கராக கூட இருந்திருக்காரு. கலைஞரை வந்து முதலமைச்சர் ஆக்குவதற்கான வேலை திட்டத்தை அவர் தான் செஞ்சிருக்காரு. ஆமா, நாவலர் நெடுஞ்செழியன் வர வேண்டிய சூழலை மாற்றி இவர் தான் கலைஞரை முதலமைச்சர் ஆக்குனாரு. அன்றைய சூழல்ல ஆதரவு திரட்டினார், இவர் தான் திரட்டினாரு. அவருடைய நண்பருக்காக செஞ்சார் அந்த காலகட்டத்தில். அப்ப அண்ணாவுக்கு அடுத்து அவரை தலைவராக்குனதுல கிங் மேக்கரா கூட எம்ஜிஆர் இருந்திருக்காரு. அவரை ஏற்றி இவர் தானே கட்சி ஆரம்பிச்சார். ரைட், அதெல்லாம் ஓகே, பின்னாடி வந்து. ஆனால் அவருக்கு 20 ஆண்டு கால திராவிட இயக்க பின்னணி, அவருக்கு அரசியல் பின்னணி இருந்துச்சு. நடிகன் என்கிற பின்னணி வந்து பொதுமக்களுக்கானது. அரசியல்ல அவருக்கு ஒரு 20 ஆண்டு கால பயிற்சி இருந்தது. விஜய்க்கு அப்படி ஒரு இயக்க சார்ந்த ஒரு பயிற்சி. இப்போ சீமான் தலைவராக இருக்கிறார்னா திடீர்னு ஒரு நாள் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு தலைவராகல. அவர் அதற்கு முன்பு திராவிட இயக்கங்கள்ல பெரியார் பற்றாளராக ஒரு 16-17 ஆண்டுகள் வந்து பிரச்சார சக்தியா வேலை செஞ்சார். அவர் நீ கேள்விப்பட்டீங்களான்னு தெரியல. அவர் பெரிய கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு பெரியார் கோட்பாடுகளை வந்து பரப்பக்கூடியவராக குளத்தூர் மணி தலைமையில, கோவை ராமகிருஷ்ணன் தலைமையில, ஏன் வந்து வீரமணி அவர்களுடைய தலைமையில பெரியார் விருது கூட பெற்றிருக்காரு சீமான் அவர்கள். இன்னைக்கு அவர் பெரியார் எதிர்க்கிறாரு. ஆமா, ஆனா அவருக்கு பயிற்சி எடுத்தது எங்க? திராவிட இயக்கத்துல தான் பயிற்சி எடுத்தாரு. இன்னைக்கு திராவிடத்தை வீழ்த்துவோங்கிறார் இல்லையா, அதற்கான பயிற்சி எங்கே எடுத்தாரு? திராவிட இயக்கத்துல தானே எடுத்தாரு. திராவிட இயக்க பேச்சாளர் தானே அவரு. அவருடைய கடந்த காணொலிலாம் எடுத்து பாருங்க. பெரியார் கருத்துக்களை பேசியிருக்காருல்ல. இல்ல கத்துக்கிட்டு எதிர்க்கிறாருன்னா என்ன காரணம்? நான் கருத்துக்கள் சரியா இல்லையோ? எது திராவிட கருத்துக்கள்? அரசியல் ஆதாயமும் ஒன்று இருக்குல்ல. ஒரு இடத்துல இருந்து இன்னொருத்தன் வேலையை விட்டு போய் இன்னொரு இடத்துல போய் ஜாயின் பண்ணி கூடுதல் சம்பளம் கிடைச்சி ஜாயின் பண்றாங்கல்ல உலகத்துல. அரசியல் ஆதாயம் தானங்க. அரசியல் ஆதாயம் இல்லாம அரசியல் பண்றதுக்கு ஆள் இருக்காங்களா எங்கேயாவது? அரசியல் ஆதாயம் இல்லாம இல்ல. இங்க பல பேர் தொழில்னு கேட்டாலே அரசியல் தான் போட்டுக்கிறாங்க. அரசியல்ன்றது ஒரு சர்வீஸ் தானே ஆக்சுவலா. அரசியல் சர்வீஸுங்கிறது காந்தி காலத்துல, காமராஜர் காலத்துல. இந்த காலத்துல எல்லாம் சர்வீஸ்ன்னு நீங்க நம்புறீங்களாப்பா? சர்வீஸுங்க அரசியல் என்பது தொண்டு என்பது சொல்லிக்குவோம் எல்லாமே. ஒரு இன்ச்சு கூட யாரும் நகர மாட்டாங்க. ஓட்டு போடுறவனே காசு கேட்கறானே, அப்புறம் என்ன என்னமோ ஒன்றும் தெரியாத குழந்தை மாதிரி என்கிட்ட கேட்குறியா? ஓட்டு போடுறவன் காசு கேட்குறேன், அப்புறம் ஆதாயம் இல்லாமல் எப்படி அரசியல் கொடுத்து பழக்கி விட்டது யாரு? கொடுத்து பழக்கி விட்டது யாருன்னு கேட்குறேன். காமராஜர் காலத்திலே கொடுத்துருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? எல்லாம் காமராஜர் வரலாற்று பூர்வமாக சொல்கிறேன். காமராஜர் கொடுக்கல, அந்தந்த ஊரில் இருக்கிற பணக்காரன் பண்ணையார் ஜமீன்தார்கள்லாம் கட்சியில் இருந்தான்ல, அவெல்லாம் மக்களுக்கு ஏதாவது சலுகை செய்யணுங்க, அதெல்லாம் பண்ணா தாங்க ஓட்டு போடுவாங்கன்னா செய்வாங்க. எல்லாமே எல்லா காலத்துலையுமே இது இருந்திருக்கு. பிரமாண்டமாக இருக்குப்பா. திமுக பாரம்பரிய கட்சி ஒரு பலம் கொண்ட கட்சின்னு சொல்றீங்க. அப்படிதான் அந்த காலத்தில் காங்கிரஸும் காமராஜர் அவர்கள் இருக்கும்போது இருந்தது. இப்போ அந்த கட்சி எங்க இருக்குன்னே தெரியல. கூட்டணிக்கு 1-2 சீட்டு கட்சிகள் இல்லை. காங்கிரஸ் கட்சி இருக்கு. இல்லை அவங்க நிலைப்பாடு எப்படி இருக்குன்னு பாக்குறீங்கல்ல இன்னைக்கு? கருத்து என்பது வேறுங்க. அதிகாரம் வந்து வரும் போகும். இதெல்லாம் வந்து பேசவே கூடாது. இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு அதிகாரமே இல்லை. நம்ம ஏன் அதை போட்டு பேசிக்கிட்டு இருக்கோம்? இப்போ தமிழ்நாட்டில் பிஜேபி எந்த அதிகாரத்துலையும் இல்லை, ஏன் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்? அது ஒரு கருத்தியலுக்காக தானே பேசுகிறோம். அதிகாரத்தில் யாரும் இல்லை. ஆமாம், அப்படியே நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ காங்கிரஸ் வந்து பிஜேபியோட வலிமை குறைஞ்சிருக்கா தமிழ்நாட்டில்? அப்படி கிடையாது. நிறைய சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க, நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க. அது ஒரு கருத்தியல், மதச்சார்பின்மை இன்னொரு கருத்தியல். அது காந்தியிலிருந்து தொடங்கி அது ஒரு இந்தியாவினுடைய எல்லா பன்முகத்தன்மை கலாச்சாரத்தையும் ஆதரிக்கிற ஒரு மதச்சார்பின்மை இயக்கம். இல்லை இந்த இடத்துல திமுகவை தாண்டி அதிமுக இப்போ கொஞ்சம் பலவீனமாகத்தான் இருக்குன்னு அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுது. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல பாஜக கூட்டணி நாங்கள் அதிமுக இடத்தை பிடித்து விட்டோம்னு சொல்கிறாங்க. எங்க விஜய் அந்த இடத்தை பிடிப்பதற்கு போட்டி போடுவாரோ? எந்த இடத்துக்கு? அதிமுகவின் இடத்தை இவங்க பிடிக்கிறதுக்கு. எனக்கு ஒரு விஷயம் நீங்கள் புரியலை. அதாவது வசந்த பவன் திறக்கிறதுனால புகாரி ஹோட்டல் ஓடாதுன்னு சொல்கிற மாதிரி நீங்கள் பேசுறீங்க. இது வேற ஆட்கள் கஸ்டமர், இது வேற கஸ்டமர். சைவ மாதிரி. ஆமாங்க, வேற கஸ்டமருங்க. A2B ஆரம்பிச்சிட்டாங்கிறனால வசதபவன் ஓடாதுன்னு சொல்றது எப்படி சரியா இருக்கு? அது வேற, இது வேறங்க. இல்ல திமுகவும் தொட வேண்டாம். திமுக பலம் கொண்ட கட்சி, பாரம்பரிய கட்சி ரொம்ப நாள் இருக்கு. ஸோ இப்போ அதிமுக வீக்கா இருக்கு, அதை டேமேஜ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதிமுக வீக்கா இருக்குன்னு யார் சொன்னா? வாக்கு சதவீதங்கள் சொல்லுது. என்ன சதவீதம் சொல்லுது? எத்தனை சதவீதத்தில் இருந்தால் நீங்கள் 18% வந்துருச்சு தனித்து. 18% வந்து விட்டார்கள் தனித்து. சரி, இப்போ இது வீக்கா தானே பார்க்கப்படுது. 18% மிகப்பெரிய ஓட்டு வங்கிங்க. இன்னைக்கு வேற எந்த கட்சிக்கு 18% இருக்குங்க? திமுக அல்லாம அதிமுகவுக்கு நிகராக 18% தனித்து சொல்லுங்க பார்ப்போம். ஒரு கட்சி சொல்லுங்க பார்ப்போம். இல்ல சொல்லுங்க. நீங்க 8.4% வாங்கியிருக்கிற நாம் தமிழர் கட்சியை பெரிய கட்சின்னு பேசுறீங்க. 18% வச்சிருக்கிற தனித்து வச்சிருக்கிற சொல்லப்படுற அதிமுகவை பலவீனம் அடைஞ்சிருச்சு. வளர்ந்து வர்றவங்களுக்கும் வளர்ச்சியிலிருந்து கீழே வர்றவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல? அதெல்லாம் கணக்கு கிடையாதுங்க. இல்ல இது கரெக்டா இல்லையா?
இதெல்லாம் வந்து கணக்குல கிடையாது. வெற்றி தோல்வி இவ்வளவுதான் இங்க கணக்கு. நான் வந்து ஒரு 1000 ஓட்டு தான் கம்மியா வாங்கினேன் நாடாளுமன்றத்துக்குள்ள விடுவாங்களா? விட மாட்டாங்க. அப்புறம் எப்படி பேசுறீங்க? இல்ல நம்ம சொல்றது ஏங்க 35 மார்க் வாங்கினாதாங்க பாஸ். ஆமா 34 தாங்க எடுத்தேன், 1 மார்க் தானங்க கம்மின்னு சொன்னா ஒத்துக்குவீங்களா? இல்ல. அடுத்த வகுப்புக்கு பாஸ் ஆக்கி அனுப்பிடுவீங்களா? பிராக்டிக்கலா பேசணும். அவரு அப்படி இவர் அப்படி கிடையாது. இப்போ மணிரத்னம் படம் வருது, புதுசா ஒரு இயக்குனர் படம் வருது, 2 ஒரே நாள்ல ரிலீஸ் ஆனா 2க்கும் தான் போட்டியே. மணிரத்னம் பாரம்பரியமா ரொம்ப அவர் 50 வருஷமா சினிமால இருக்காருங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆடியன்ஸுக்கு நல்லா இருக்கு. நம்ம சொல்ல வர இந்த இடத்துல வளர்ச்சிகள் அடிப்படையில் தானே பாக்குறோம். எங்க 4-3% இருந்த சீமான் வந்துட்டார் 8% பாஜக நோட்டாவோட கம்பேர் பண்ணிட்டு இருந்தா இப்ப அதுவும் 11%, கூட்டணியாக 18%. நம்ம பாரம்பரியமா பார்த்தோம் திமுகவும் அதிமுகவும் குறைஞ்சு வருது வாக்கு. இப்ப கூட்டணியில 11% வாங்கியிருக்காங்க, தனித்து கூட்டணியாக 18% வாங்கியிருக்காங்க. 18%. ஆமா. அப்ப ஏடிஎம்கேயும் 18%, இவங்களும் 18%. ஆமா, பாஜக கூட்டணி 18% வாங்கியிருக்காங்கல்ல, பாமக சேர்ந்து. எந்த புள்ளி வரதுன்னு சொல்றீங்க? இப்ப நாடாளுமன்ற தேர்தலில் என்ன சதவீதம் வாங்கினாங்க? சரி. அப்போ இது வந்து 18 ஆயிடுச்சு. வாங்கினாங்கல்ல, மாநில கட்சி அங்கீகரிக்கப்பட்டாங்களா? யாரு நீங்க சொல்றீங்கல்ல பாஜக 8% வாங்கிச்சுன்னு சொல்றீங்கல்ல, அவரு 11%. 11% வாங்கிட்டாங்கல்ல. ஆமா. ஏன் மாநில கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்கீகரிக்கப்பட்டிருக்கு, நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்டிருக்கு, ஏன் அங்கீகரிக்கப்படல? பாஜக தேசிய கட்சி தானே அது. தேசிய கட்சிங்க. ஆமா. ஒரு மாநில அளவுல ஏன் அங்கீகாரம் பெற்ற அரசியல் கட்சி ஆகாது? ஏன் இல்ல? இவங்க அளவுக்கு ஏன் வலிமையானதா இல்ல? யார் அளவுக்கு? நாம் தமிழர் கட்சி அளவுக்கு ஏன் வலிமையா இல்ல? பிசிக்கு அளவுக்கு ஏன் வலிமையா இல்ல? வலிமையா இல்லைன்னு சொல்றீங்களா? வலிமையா இல்லைங்க. விஜய் அவர்களுக்கான வாக்காளர்கள் என்பவர்கள் திமுகவினுடைய வாக்காளர்கள் அல்ல, அதிமுக வாக்காளர்களும் அல்ல. அவர்கள்ட்ட இருக்கிறது ஒரு இளைஞர் கூட்டம் இருக்கு. அந்த இளைஞர் கூட்டம்ங்கிறது யாருன்னா 2000க்கு பின்னால் பிறந்தவர்கள். 2K கிட்ஸ்ல இருந்து ஒரு 30 வயசுக்காரன் 35 வயசுக்காரன், அதுக்கு அதிகபட்சம் போனா ஒரு 40 தாண்டாதவன், ஒரு 18ல இருந்து ஒரு 35-40 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் வந்து இளம் தலைமுறை வாக்காளர்கள் அதில் அதிகம். முதல் முறையாக ஓட்டு போடுறவங்கள தொடங்கி ஒரு இளம் தலைமுறை வாக்காளர்கள் ஒரு புதிய மாற்றத்திற்கு ஒரு அரசியல் கட்சி வருது, அந்த கட்சிக்கு போனால் நமக்கு பொறுப்பு கிடைக்கும், அந்த கட்சிக்கு போனால் நமக்கு அடையாளம் கிடைக்கும், சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கணக்கில் வருவாங்க. இல்லை, இந்த வாக்கு சதவீதம் தான் சொன்னேன். திமுக அதிமுகவை சொன்ன அவங்களுடைய வாக்கு சதவீதம் அறுவடை செய்வாரான்னு. இந்த இடத்துல இவர் தனித்து வரும் பட்சத்தில் எத்தனை சதவீதம் வாக்குகளை பெறுவார்னு நினைக்கிறீங்க நீங்க? அது நிரூபிக்கப்படாத ஒன்று. அது எப்படி நம்ம இல்லை, இப்போ இருக்க ஒரு ஆதரவுகளை யூகத்தின் அடிப்படையில் சொல்லப்படுகிற ஒன்று. நீங்க மைதானத்துக்கு வராத ஒரு ஆளு சாம்பியனா எத்தனை மெடல் வாங்குவார்னு கேட்டா நான் எப்படி சொல்றது? அவர் விளையாடணும்லங்க. எக்ஸாம் காலுக்கு வரல ஒரு ஆளு, மார்க் எவ்வளவு எடுப்பான்னு கேக்குறீங்க, நான் எப்படி சொல்றது? அவர் படிச்சுட்டு வந்து களத்துக்கு வரணும். ஆமா, களத்துக்கு வராதவர் எப்படி கணக்குல சேர்க்க முடியும்? களத்துக்கு வந்து நீங்க நின்று, நான் என்ன கேட்கிறேன்னா, திரையில் பார்க்கிற நட்சத்திரத்தை தரையில் ஒருவன் பார்க்க தொடங்கி விட்டால் வியப்பு தீர்ந்து விடும். நீங்க விஜயை பார்த்து ஸ்கிரீன்ல வந்து ஆஹா அப்படின்னு நினைக்கிறவன்லாம் அன்றாட விஜயை பார்த்தானே என்ன தோணும்? நம்மள மாதிரி ஒரு ஆள் தாங்கிறது தோணும். நீங்க தொடர்ந்து பொதுமக்களை பார்க்க போறீங்க, ஊர் ஊரா போறீங்க, பொதுக்கூட்டம் போறீங்க, ஊர்வலம் போறீங்க, பேரணி போறீங்க, நடைபயணம் போறீங்க, எல்லாமே போகணும்ல, உனதானே அரசியல் பண்ண முடியும். அப்ப தினசரி நீங்க அந்த பயணத்துல இருக்கும்போது உங்க மேல வியப்பு வராது, நீங்களும் ஒரு சாமானியரா மாற்றப்படுவீங்க. அப்போ உங்களுக்கு அதுக்கு பின்னாடி நீங்க என்ன தத்துவம் சொல்ல போறீங்க, என்ன கொள்கைக்காக நீங்கள் அரசியல் பண்றீங்க, யாருக்காக போராடுறீங்க, உங்களுடைய நட்பு சக்தி யாரு, எதிர்நிலைப்பாட்டில் இருப்ப எதிரி யாரு, இதை தெளிவுபடுத்துற பட்சத்துல வெறும் ரசிகர்கள், அவன் 9 லட்சம் ரசிகர்களுக்கு நிர்வாகிகளை போட்டிருக்கான்னு சொல்றாங்க. ஆமா, அவங்க கணக்குப்படி, அந்த விஜய் மன்ற நிர்வாகிகளுடைய கணக்குப்படி எங்கிட்ட ஒரு 45 லட்சம் பேரை வந்து நாங்க சேர்த்திருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அந்த 45 லட்சம்ங்கிறது உண்மையாக இருக்கும் பட்சத்துல அது வந்து தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த வாக்காளர்கள் கணக்குல இவங்க 2 கோடி வாக்காளர்கள் கொண்டிருக்கிற கட்சி திமுக. ஏறத்தாழ அதிமுகவும் கொஞ்சம் குறைஞ்சா கூட ஒரு 1.5 கோடி வாக்காளர்கள் வச்சிருப்பான். ஏறத்தாழ நிகரான கட்சி அது. அப்ப மிச்ச கட்சிகள் பூராமே கொஞ்சம் கொஞ்சம் வச்சிருப்பான். அந்த கணக்குல தான் வருது. அப்ப ஒரு சிறு கட்சி கணக்குல தான் இப்போதைக்கு அது இருக்கு. நீங்க போராடி மக்களுடைய நம்பகத்தன்மையை பெறணும். பெரும்போது அது வாக்கு. அது வரைக்கும் ஒரு நடிகனை பார்ப்பதற்கு ஒரு கூட்டம் வரும். நயன்தாரா வந்து சேலத்துல நகை கடை திறந்தப்ப பெரும் கூட்டம், லட்சக்கணக்கான பேர் கூட்டிட்டான். எல்லாத்துக்கும் கூட்டம் வருது, பக்திக்கு கூட்டம் வருது, அத்தி விரதருக்கு கூட்டம் வந்துச்சு, இந்த இன்னைக்கு முத்தமிழ் முருகன் மாநாடு நடக்குது கூட்டம் வருது, எல்லாத்துக்கும் கூட்டம் வரும். நம்ம நம்பகத்தன்மையாக அந்த கட்சியில நீடித்த ஒரு அரசியல் பண்றதுக்கு நீண்ட பயணம் தேவைப்படுது, நீண்ட உழைப்பு தேவை. இல்ல, விஜய் அவர்கள் இப்ப வரும்போதே தனித்து நின்று களம் காணுவது சரியாக இருக்குமா, இல்ல சீமானோடு கூட்டணி சேர்ந்து அந்த நிலைப்பாட்டில் வந்தா ஒரு வெற்றி? சீமானோடு நான் கூட்டணி காண்பேன்னு விஜய் என்னைக்கு சொன்னாரு? இல்ல, சீமான் சொல்றாரு தம்பி வந்தா. சீமான் வந்து ஒருதலை காதலுங்க, நான் அவரா சொல்லிக்கிறாருங்க, தம்பி வந்தா நல்லா. ஒருதலை காதல் தானே? ஆமாங்க, ஒருதலை காதல் தாங்க. அவர் என்னங்க சொன்னாரு? விஜய் என்னங்க சொன்னாரு? இவரா சொல்லிக்கிறாரு, நான் ரவுடி தான் சொல்லுவாங்களா, அது மாதிரி சொல்றாரு. விஜய் என்னைக்கு சொன்னாரு? விஜய் வந்து திருமாவளவனுக்கு வாழ்த்து சொல்றாரு பிறந்த நாளைக்கு. ஆமா,
எடப்பாடி பழனிசாமி கூட வாழ்த்து சொன்னாங்க. அரசியல் நாகரிகம். அதெல்லாம் அரசியல் நாகரிகம் கிடையாது. ம். இந்த பக்கம் சொல்ல மாட்டாங்க திமுக பக்கம். ம். அதெல்லாம் ஒரு கணக்கு வழக்கு தான் எல்லாமே. என்ன நாகரிகம் இருக்கு அதுல? ம். அப்போ அது ஒரு அரசியல் பார்வை தான் அது. அப்போ வந்து என்னன்னா ஒருபோதும் வந்து அவங்க என்ன செய்ய மாட்டாங்கன்னா தனித்து வந்து போட்டியிட்டா தான் அவருக்கு என்ன வாக்கு வலிமை இருக்குன்னு தெரியும். எடுத்தவொடனே போய் நாம் தமிழர் கட்சியோட கூட்டணி வர்றோம்னா அவர் அப்புறம் என்ன ஆகும், கடைசியில் என்ன கணக்கு சொல்லுவாங்க, எங்கனால தான் அவங்க வலிமை பெற்றாங்கிற பஞ்சாயத்து வந்துடும். பேசுறாரு சீமான, நான் தான் சீனியர் அரசியலில், என் தலைமையை தான் தம்பி இறக்கணுங்கிறாரு. அப்புறம் இவர் முதலமைச்சராக இருக்க அவர் கட்சி ஆரம்பிப்பார். என்ன கணக்கு நியாயம் இருக்காங்க? ஏங்க உங்களுக்கு கல்யாணம் நடந்தால் நீங்கள் தாங்க மாப்பிள்ளை, எனக்கு பத்திரிக்கை கொடுத்தா நான் வந்து வாழ்த்திட்டு தான் போக முடியும். பக்கத்தில் நிற்கிற நண்பன் துணை மாப்பிள்ளையா இருக்கலாம், மாப்பிள்ளை நீங்கள் தானே. இல்லை எதிரி பலமாக இருக்கும்போது அங்கே எதிரியாக இருக்கவங்க பலமாக தானே இருக்கணும். இப்போ திமுக ஒரு பலமான கட்சியாக இருக்கு. கூட்டணி என்று சொல்லுகிற இடத்திற்கு இப்போ சீமான் முதல் முறையாக பேசுகிறாருல, ஆமாம், இதுக்கு முன்னாடி ஏன் பேசலை? இவ்வளோ நாளாக ஏன் தனித்து நின்றாரு? ஏன் தனித்து நின்றாரு சொல்லுங்க? அவர் தன்னுடைய வலிமையை நிரூபிப்பதற்காக தானே இவ்வளோ நாள் தனித்து நின்றாரு. இல்லை, அவர் தனித்துன்னு சொன்னது காரணம் இது ஊழல் சொன்ன ஊழல் யாரு சாயம் பூசின கட்சிகளோட கூட்டணி கிடையாதுன்னு தான் சொல்லியிருக்காரு. அப்படின்னா அரசியல் கட்சியை கலைச்சிட்டு போயிருந்தேன். எந்த கட்சியில் கூட்டணி வச்சிருக்கீங்க? இந்த புதுசாக வர்றாருல விஜய், இப்போ புதுசாக வர்றதுனா அதிகாரமற்றவன். இப்போ நீங்கள் வந்து தாசில்தாராக இருக்கிறேன், லஞ்சம் வாங்குறேன், தாசில்தார் ஆக முடியாதவன், காசு வாங்க முடியாதவன், நேர்மையானவன் எப்படி சொல்ல முடியும்? உத்தியோகம் கிடைச்சி அதிகாரம் கிடைச்சி வாங்காதவனை தான் யோக்கியம் சொல்ல முடியும். இது என்ன ஊழலுங்கிறது? என்ன ஒட்டுமொத்தமாக வந்து எந்த கட்சிக்கு பாஜக ஊழலே கிடையாது, காங்கிரஸில் கிடையாது, திமுக கிடையாது, அதிமுக கிடையாது சொல்ல முடியுமா? நாம் தமிழர் கட்சிக்குள்ளேயே ஊழல் இருக்கு, கட்சி நிர்வாகத்தில் ஊழல் இருக்கு. அதிகாரத்துக்கு வராதவங்க வசூல் பண்றதுல வந்த சண்டையில தானே ராஜீவ் காந்தி கல்யாண சுந்தரத்தெல்லாம் கழட்டி விட்டாங்க. அப்புறம் கடைசியில் கட்சி விட்டு ஏன் அவங்க எல்லாம் போனாங்க? எல்லாம் வசூலில் வந்து வர்றதுல வந்து இவங்க ஆட்டையை போட்டாங்க வெளிநாட்டுக்கு போய் சொல்லி தானே. அதுவும் ஊழல் தானே. ஊழலற்ற கட்சியவே நடத்த முடியல, ஆட்சி எப்படி நடத்துவிய? வேற எதுக்காக போனாங்க சொல்லுங்க பார்ப்போம். நாம் தமிழர் கட்சியினுடைய பிளவு அரசியலில் பூராம மிக முக்கியமான விஷயம் என்னவா இருக்கும்னா வசூல் வேட்டை தான். அதான் குற்றச்சாட்டா மாறும் உள்ளுக்குள்ள. இல்லை, இப்போ இந்த இடத்துல விஜய் அவர்கள் இப்போ ரீசெண்டாக கொடி அறிமுகப்படுத்தினார்ல, அந்த கொடியில் பார்த்தீங்கன்னா வாகைப்பூ ஒரு பக்கம் 2 யானைகள், அந்த யானைகளுக்கு போய் சர்ச்சை வந்துடுச்சு. ஆமாம், ஆப்பிரிக்க யானைகளை காமிச்சின்னா என்ன செய்ய முடியும்? காதை வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க. இல்லை, இப்போ பகுஜன் சமாஜ் கட்சின்னு சொல்கிறாங்களே, சின்னம் எங்களோட யானைங்க. அவங்க யானையை வந்து இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு கட்சி இருக்கிறது, அதே கட்சியினுடைய வண்ணத்தையோ அவங்களுடைய சின்னத்தையோ பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ தாமரை சின்னத்தை வந்து ஒருத்தர் வந்து எங்கள் கட்சிக்கு நான் சேர்த்துக்கிறேன்னு சொன்னால் ஒத்துக்குருவாங்களா? இல்லை. ஒவ்வொரு கட்சிக்கும் வேறு வேறு சின்னங்கள் இருக்குது, வேறு கலர் வச்சுருக்காங்கல்ல, கொடி வண்ணங்கள் வேறையா இருக்குல்ல. அதெல்லாம் பார்த்து தானே நீங்கள் டிசைன். இல்லை, இந்த இடத்துல அவசரப்படுறாரோ விஜய்? அவருக்கு தெரியாதுல்லங்க, அவசரப்படுற அரசியல் தெரியலன்றீங்களா? என்ன அவருக்கு என்ன தெரியும்? அரசியல் எப்படி தெரியும் அவருக்கு? குஷியானதுன்னு கூட ஒருத்தர் இருக்காரு. குஷியானது என்ன பேரறிஞர், அரசியல் பேரறிஞரா, திறனாய்வாளரா, தளபதி மாதிரி வச்சு அரசியல் அறிஞர் அவரு? இல்லை, தளபதி மாதிரி இருக்காரு. என்னங்க வரணும் குஷியானதுங்கிறவரு? என்னங்க அரசியல் அறிஞரா? அவருக்கு வந்து எல்லாமே தெரியுமா? அவருக்கு தெரிஞ்சா அவர் என்ன அரசியலில் சாய்ச்சிருக்காரு முதல்ல சொல்லுங்க. சொல்லுங்க, அவர் ஏதாவது அரசியலில் சாய்ச்சிருக்காரு அதுக்கு முன்னாடியே? ஒரு சாதனையாளர், அரசியலில் வந்து பல வியூகங்களை கண்டவர் அப்படின்னா பரவாயில்ல. இவருக்கும் அரசியல் தெரியாது, அவருக்கு ஒரு பேசிக் தெரியும், அவருக்கு பேசிக்கும் தெரியாது. எங்க 90களில் தொடங்கி இந்த 2024 வரைக்கும் சாதாரண பொதுமக்களோடு உறவு வந்து விஜய்க்கு இருக்கா? அவர் சினிமாவில் நிறைய கதாநாயகன் ஆனதுலேருந்து அவர் வந்து அவர் அப்பா வேணா கஷ்டப்பட்டு வந்திருக்கலாம். இவர் ஒரு பிரபலமான இயக்குனரோட பையன். அப்போ இவர் வந்து அந்த சொகுசுல இருந்து வர்றாரு. அவங்க அப்பா படம் தோற்க அவர் மறுபடியும் படம் எடுத்தாரு. 30 ஆண்டு காலம் போராடி தான் இந்த முன்னணி நட்சத்திரமா அவர் வந்திருக்கிறாரு. அரசியலில் வந்துட முடியுமா ஒரு நாளில்? வியூங்கள் வகுத்துருவீங்களா நீங்கள்? என்ன கொள்கை? நான் என்ன கேட்குறேன், எல்லாரும் என்ன செய்யறான்? ஒரு தத்துவத்தை, ஒரு சித்தாந்தத்தை, ஒரு கோட்பாட்டை உருவாக்குறான். அதுக்கு ஆள் தேடுறான். சரியான அரசியல், அதாவது அது மார்க்சியமாக இருக்கலாம், பெரியாரியமாக இருக்கலாம், ஆர்எஸ்எஸ்ஸாக கூட இருக்கலாம். ஒரு சித்தாந்தத்தை உருவாக்கிட்டு அந்த கொள்கைக்கான ஆட்களை, செயல் வீரர்களை தேடுறான். அதான் அரசியல் கட்சியில் உருவாக்கத்தினுடைய அடிப்படை. பெரியார் சிந்தித்தாரு, அண்ணா பரப்பினாரு, கலைஞர் வந்து அதிகாரத்துக்கு வந்தார் இல்லையா? அதான தொடர்ச்சி. இவங்க என்ன செய்யறாங்க? கொடியை டிசைன் பண்றாங்க. இதுக்கு என்னங்க விளக்கம் கொடிய துணியிலன்னு கேட்டா நாங்கள் இன்னொரு நாள் சொல்லுவோம். அதுக்கு ஒரு நாள் சொல்றோம். உங்க கட்சிக்கு என்னையா கொள்கை நாங்கள் மாநாட்டில் சொல்லுவோம். அப்போ தெரியலன்னு தானே அர்த்தம்? நீ அப்போ டிஸ்கஷனில் ஓடிட்டு இருக்குன்னு தானே அர்த்தம்? நான் என்ன கேட்குறேன், நீங்கள் ஷூட்டிங் போறீல்ல, விஜய் ஷூட்டிங் போறாருல, கதை என்னன்னு கேட்டு தானே ஷூட்டிங் போவாரு. ஆமாம், ஷூட்டிங்கில் போய் கதை பண்ணிக்கிறோன்னு சொல்லுவாரா? ஷூட்டிங் அன்னைக்கு சொல்கிறேன் கதைன்னு சொல்லி ஒரு டைரக்டர் சொன்னால் ஒத்துக்குறாரா? ஸ்கிரிப்ட் எழுதி தானே ஷூட்டிங் போகிறாங்க. ஆமாம், இல்லை ஷூட்டிங் ஸ்பாட்லேயே கதை எழுதுவார் டைரக்டர், அங்கே போய் பார்த்துக்கலாம்னு எங்கேயா சொல்லியிருக்காரா? அப்போ கற்பனை கதாபாத்திரத்தை உழவ விடுகிற ஒரு திரைப்பட காட்சிக்கே நீங்கள் முன் திட்டமிடல் பண்ணுறீங்க. என்ன, எதற்காக இந்த படம், என்ன சேனலில் படம் பண்ண போகிறோம், என்ன கதை இது,
யாருக்கு என்ன முக்கியத்துவம் இருக்குன்னு தீர்மானிச்சுதானே போறீங்க. ம். அரசியல்ல போய் மாநாடு நடத்தும் போது கொள்கை சொல்றீங்க, அப்போ உங்கள்கிட்ட என்ன விஷயம் இருக்குன்னு கேட்குறேன். நான் என்ன சொல்றேன்னா, எல்லாருக்குமே இப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு அரசியல் கட்சியை ஒரு காரணத்துக்காக நடத்துறான். ம். இந்த உலகத்தில் ஒரு கடைசி ஏழை இருக்கிற வரைக்கும், பட்டினி இருக்கிற வரைக்கும், ஏழை பணக்காரன் பேதம் இருக்கிற வரைக்கும் கம்யூனிசம் இருக்கும். ம். அது அதிகாரத்தில் இல்லாம இருக்கலாம், சில நேரம் கட்சி கூட வலிமை அடையாம கூட இருக்கலாம், அந்த கருத்து அழியாது. ம். இந்த உலகத்தின் கடைசி ஏழை இருக்கிற வரைக்கும், கண்ணீர் இருக்கிற வரைக்கும், துயரம் இருக்கிற வரைக்கும், பட்டினி இருக்கிற வரைக்கும் தொழிலாளர் நலன்கிற விஷயம் இருந்துகிட்டே தான் இருக்கும். ம். நம்ம உட்கார்ந்து இருக்கிற இந்த நாற்காலி ஒரு மரமா இருந்தது. ஒரு தச்சன் வந்து இதை வந்து அதை நாற்காலியா வந்து வடிவமைக்கிறான். ஒரு தொழிலாளி இருக்கான், அவனுக்கு கூலி வழங்கப்படுறதுல நியாயம் வேணும்னு சொல்ற இடத்துல கம்யூனிசம் இருக்கும். நீங்க உட்கார்ந்து இருக்கிற நாற்காலியில கம்யூனிசம் இருக்கும். அது மாதிரி நீங்க ஒரு குறிப்பிட்ட ஆதிக்க சாதி, உயர் ஜாதி என்று தன்னை சொல்லிக் கொள்கிறவன் எல்லா அதிகாரத்தையும் தன் பக்கம் குவித்து வைத்திருக்கிற போது, கல்வி, அதிகாரம், எல்லா வேலை வாய்ப்பு எல்லாத்தையும் தன் பக்கம் வைத்திருந்த போது, அந்த ஆதிக்க சாதியிடம் குவிந்து கிடந்த அதிகாரத்தையும் கல்வியையும் பிற்படுத்தப்பட்டவனுக்கு, ஒடுக்கப்பட்டவனுக்கு, சிறுபான்மை மக்களுக்கு, பெண்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட சமூக நீதி இயக்கம் தான் திராவிட இயக்கம். திராவிட இயக்கம் இல்லைன்னா பிற்படுத்தப்பட்டவனுக்கு கல்வி கிடையாது. அவன் போய் ஆச்சாரமானவன் தான் படிக்க முடியும்னு சொல்லிட்டான். மற்றவனுக்கெல்லாம் வேதத்தை வந்து கேட்டாலே காதில் வந்து நாங்கள் ஈயத்தை காய்ச்சி ஊற்றுவோம்னு சொன்னான். கல்வி வந்து எப்பொழுது பரவலாக்கப்பட்டது? இந்த வேதம் சார்ந்தவர்கள் நாங்கள் தான், எங்களுக்கு தான் கல்வி வரும்னே சொன்னான். எங்களுக்கு தான் கர்நாடக சங்கீதம் பாட தெரியும்னு சொன்னான். அப்போது ஒரு சமூகத்திடம் குவிந்து கிடந்த கல்வியை, அதிகாரத்தை பிற்படுத்தப்பட்டவனுக்கு கொண்டு வந்து சேர்த்தது திராவிட இயக்கம். அப்போ அந்த தேவை இருக்குது. அண்ணா சொல்கிறார், ஆதிக்கமற்ற சமூகம் அமைப்போங்கிறாரு. ஒரு ஆதிக்கம் இருக்கிற வரைக்கும், இந்த சமூக அமைப்பில் மேடுபள்ளம் இருக்கிற வரைக்கும், சமூக நீதி இருக்கிற வரைக்கும் திராவிட இயக்கம் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ இது மாதிரி ஒரு நீண்ட கால தேவை இருக்கு. சாதி ஒழிப்பு தான் வந்து மக்கள் விடுதலை திருமாவளவன் சொல்றாரு. அப்போ சாதிய ஆதிக்கத்தினால பாதிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான, பட்டியலின மக்களுக்கான விடுதலை குரலாக அவர் இருப்பார், எப்பவுமே இருப்பார். அவரே இல்லாத காலத்திலையும் அவருடைய குரல் இருக்கும், அந்த கருத்து இருக்கும். இதுதான் நியதி. அப்படி நீங்கள் காலத்தால் அழியாத தத்துவத்தை, எல்லா காலத்துக்குமான தத்துவத்தை நீங்க உருவாக்கணும். உங்க ஃபேஸ் வேல்யூங்கிறது கொஞ்ச நாள், ஒரு கூட்டம் கூடும். ஆனா அதை நான் மறுக்கலை, நான் விஜயை குறைத்து மதிப்பிடலை. அவர் தெருவுக்கு வந்தாருன்னா பல லட்சம் பேர் கூடுவாங்கிறது உண்மை. அது நிலைக்குமா, நீடிக்குமா? கள்ளக்குறிச்சியில் வந்து ஏஆர் முருகதாஸ் கல்யாணத்துக்கு போகும்போது விஜயகாந்துக்கு பெரிய கூட்டம் கூடுச்சு. அந்த கூட்டம் அதுக்கு பின்னாடி எப்போ கூடுச்சுன்னா அவர் இறந்த முன்னாடி தான் கூடுச்சு. நடுவில் அவர் அரசியல் செய்யறதுன்னு ஒன்று இருக்குல்ல, நிர்வாகம் இருக்கணும், ரெண்டாவது கட்ட தலைவர்கள் இருக்கணும். இப்போ அதை கட்சியை விஜயே எல்லா ஊருக்கும் போய் சொல்ல முடியுமா? கட்சியை என்ன கோட்பாடு சொல்லிகிட்டே இருக்க முடியுமா? வலிமையான மாவட்ட செயலாளர் இருக்கணும், ரெண்டாம் கட்ட தலைவர் இருக்கணும். அது கொண்டு போய் சேர்க்கிற எளிதில்லையே. தலைவன் மாறுவான், தர்பார் மாறும், தத்துவம் மட்டுமே அச்சய பாத்திரம். அந்த தத்துவமே இல்லையே அவர்கிட்ட. கொள்கை இல்லை, கோட்பாடு இல்லை, சித்தாந்தம் இல்லை. நான் சிந்திச்சுக்கிட்டு இருக்கேன், நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், சொல்லிக்கிட்டு இருக்கேன், டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கேங்கிறதான உண்மை. அப்போ அதை சொன்னா தானே வெளியில் வர முடியும். இப்போ எப்படி சீமான் ஒரு சாதாரண சினிமா இயக்குனர், பேச்சாளராக இருந்தவர் எப்படி ஒரு திடீர்னு ஒரு அரசியல் கட்சி தலைவரானார்? ஈழ போராட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை மையப்படுத்தி அது அரசியல் கட்சி தலைவரானார்ல. அப்போ ஏதாவது ஒன்று வேணும், மக்களுடைய ஒரு குரலாக மாறுவதற்கு ஒரு காலத்தினுடைய கதவு திறப்பதற்கு ஒரு வாய்ப்பு வேணும். இவர் எதை நம்புறாரு? கலைஞர் உயிரோடு இல்லை, ஜெயலலிதாவும் உயிரோடு இல்லை, விஜயகாந்த் உயிரோடு இல்லை, ஸ்டாலின் தான் இன்னைக்கு இருக்கிற தலைவர்கள் மூத்த தலைவர். இவர் காலத்துக்கு பின்னாடி அரசியலில் வெற்றிடம் வரும். நம்ம இப்பயே ஆரம்பித்தோம்னா, வேலையை ஆரம்பித்தோம்னா ஒரு 10 ஆண்டு காலத்துக்கு பின்னாடி நமக்கு ஒரு அதிகார அமைப்பு உருவாக்கணும்னு நம்புறாரு. இப்போ இந்த கணக்கில் தான் அரசியல் ஆரம்பிக்கிறாங்க. ஓகே. இதை தாண்டிய ஒரு கோட்பாட்டு அரசியலை அவர் உருவாக்கினா தான் காலத்தால் நீடிக்க முடியும் நான் நம்புறேன். ஓகே சார், உங்களோட நேரத்தை ஒதுக்கி பதில் நம்பிக்கை ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம்.